பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷலில் நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் ஒரு 5 கப்ஸ் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஒரு 1.5 கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 5 கப்ஸ் கொள்வது மாதிரி குக் பண்ணுறதுக்கு மாதிரி தேவையான ஒரு யூட்டென்சில் எடுத்துகிட்டு அதில் 150 to 200 ml ஆயில் ப்ளஸ் கீ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பை தி வே, நான் ரீசெண்டாக கேமார்ட்டில் வாங்கின கட்லரி ஹோல்டர் அது. ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் பீஸஸும் ஆட் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 600 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து போன்ஸோடு இருக்குது. நல்லா தண்ணியை வடிய விட்டுறணும், அது ரொம்ப முக்கியம். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. புதினா லீவ்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்குவேன் எப்போதும் வாங்கி. ஸோ அதனால் ட்ரைட் புதினா லீவ்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். 5 பீஸும் தான் பண்ண போகிறோம். அதனால் ஸ்மால் சைஸாக ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நிறையா சலசலன்னு தண்ணி விட்டுரும். 3/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. பின்னாடி தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வேக போடும் போது மீதி ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை மிளகா ஒன்று பெருசாக போட்டுக்கிறேன், இல்லைன்னா 2 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். some coriander leaves, பேசிக் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணணும். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்போன்னா அந்த இது யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்காங்க. தயிர் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஆனால் இங்கே கிடைக்கிற யோகர்ட் வந்து நல்லா சவர் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா குவிக்காக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இல்லைன்னா தெரிஞ்சது மாதிரி வரும். அதனால் ஈவனாக இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெந்தோடனையும் நான் வந்து இந்த டொமேட்டோவோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நிறையா பண்ணும்போது நிறையா தோலாக இருக்கும், அதனால் ரிமூவ் பண்ணிடுவேன் நான். ஸ்கின்னில் இருக்கிற ஃப்ரெஷ் எல்லாம் திரும்ப ஸ்க்வீஸ் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம அந்த பிரியாணி குருமாவில் ஆட் பண்ணிடணும். பிரியாணி குருமாவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணி, தயிர் ஊற்றினோடனே அந்த தண்ணி அதுவே நமக்கு போதும். நல்லா இப்படி எண்ணெய் பிரிகிறது மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரில் போட்டு 12 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடணும். வேக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணியும் ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ், அதாவது 150 ml அளவு இருந்தால் போதும். ஒரு கப் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த 1/4 டீஸ்பூன் வந்து அப்புறமா வேக போடும் போது போடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வேக வைக்கணும். 12 மினிட்ஸ் வேக வைக்கணும். அதாவது விசில் வந்ததுக்கப்புறம் குறைச்சி 12 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். விசில் வந்தோடனையும் நான் குறைச்சி வச்சு டைம் பார்த்துக்கிறேன். 12 மினிட்ஸ் வைக்கிறதுக்கு. அதோட சைட் பை சைட் நான் எக்ஸும் பாயில் பண்ண போகிறேன். அதனால் அதையும் வச்சு விட்றேன்.
குயிக் ஸ்நாக்கு பேர் சாப்பிட்றேன். உப்பு போட்டு சாப்பிட்றது மாதிரி லெமன் போட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். ஆனியன் ரைத்தாக்கு 1/2 கப் ஆனியன், கொஞ்சம் டொமேட்டோஸ், அப்புறம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் வேணும்னாக்கா ஸ்பைஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கர்டு நல்லா ஜென்ரஸாக போடுங்க. கர்ட் போட்டு நல்லா கிண்டி வச்சுருங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு அ நியூ பவுல். இதுதான் உங்களோட ஆனியன் ரைத்தா. அடுத்து நம்ம தால்ச்சா பண்ணலாம். 200 கிராம் போன்ஸ், மீட் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் போன்ஸ் மாத்திரம் போட்டோம். 200 கிராம் போன்ஸ் போதும். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிக் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்காங்க. பச்சை மிளகா, தக்காளி ஒரு 1/2 போதும். புதினா அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா அண்ட் சால்ட் போட்டுக்கணும். நான் ட்ரைட் புதினா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ஆஃப் வாட்டர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். அதாவது விசில் வந்ததுக்கப்புறம் குறைச்சி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும் போன்ஸ் வேகிறதுக்கு. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மட்டன் பீசஸ் நல்லா வெந்திருக்கும். நம்ம கண்டிப்பாக இப்போ ஓப்பன் பண்ணிடணும். அண்ட் மாஷா அல்லாஹ், யக்னி மெத்தடில் எப்படி குக் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் டேக் கேர்.